பேக்கர்ஸ் எல்லாமே பிஸியா பேக் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இனஃபான டின்ஸ் இல்ல, ஆனா நெறைய பேக் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் இருந்தா மட்டுமே போதும். அத வச்சு நீங்க நெறைய டின்ஸ் பண்ணிடலாம். எந்த சைஸ் உங்களுக்கு டின் வேணுமோ, அந்த டின்ன வந்து அப்சைட் டவுனா வச்சுட்டு 2 லேயர் அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா மடக்கி விட்டுட்டு, இதில முக்கியமானது வந்து அந்த சைட்ஸ்ல போடுற அந்த அ அந்த லேயர் தான். சைட்ல வந்து அந்த 2 பீஸஸ் எடுத்து நல்லா மடிச்சு விட்டுட்டோம்னா தான், அது வந்து அதே ஷேப்லயே மெயின்டெயின் ஆகும். அப்படி இல்லன்னா பேக் பண்ணும்போது அப்படியே விரிஞ்சிடும். இதுக்கு பேஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வச்சு தான் பேக் பண்ணணும். கீழ வந்து நீங்க பிளேட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, பெரிய சைஸ் டின்ல இந்த அலுமினியம் ஃபாயில வச்சு நீங்க வந்து பேக் பண்ணிக்கலாம். இதில நான் வந்து பேக் பண்ண வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருந்துச்சு. நான் ப்ளம் கேக் தான் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. பல்கா பேக் பண்ணும்போது பேக் அண்ட் சர்வ் தான் யூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு நான் ஆர்டர் பண்ற ஷாப்க்கு வந்து ஃபோனே எடுக்கவே இல்ல அவங்க. அவங்க அங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ நான் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த லாக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்கா நிக்காது இந்த டின்னு. அந்த லாக் தான் ரொம்ப மெயினு. அதுக்கப்புறம் அத டீமோல்ட் பண்ணும்போது பாருங்களேன், எவ்ளோ சூப்பரா வருதுன்னு. இத அப்படியே ஆயில்ல கிரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்டர் போட்டு பேக் பண்ணலாம். இன்ஸ்டால பார்த்திருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.